திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் ராதிகா, வயசு 35, வயது 168 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 21,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மற்ற 2 பேருமா, இவங்க சேர்த்து 3 பேர். இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் 1 வருஷத்துலேயே தவறான பழக்க வழக்கத்தால் வேறோட பொண்ணோட போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தைக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இவங்க வயது வரம்பு ஒரு 3 வயசு வித்தியாசங்கள் சொல்கிறாங்கம்மா அதிகபட்சமாக. இவங்க எதிர்பார்ப்பு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா பழக்க வழக்கம் பார்க்குறாங்க. மனசுக்கு பிடிச்சி போய் நல்லபடியாக பேசி ஓகே ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதால வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் ஒரு குழந்தை இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தப்போன்னு நினைக்கிறாங்க. இவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கம் கொண்டு நல்ல மாப்பிள்ளைன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கி ரீட்டைல் செல்லில் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 பொண்ணாக சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்க சொந்தமாக 2 வீடு இருக்குது, கடைகள் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 2 லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தேவி, வயசு 31, வயது 167 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, சாதி வன்னியில் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. மாதம் 28,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சொல்கிறாங்க. இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்களாமா. 1 வருஷமாக தலைமையில் தான் இருக்காங்க. இவங்க குழந்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரமும் பார்த்தீங்கன்னா 4 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய வருமானம் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்க 2ஆம் திருமணமாக இருக்கணும், வரவருக்கு குழந்தை எல்லாம் இருந்தால் ஓகே இருந்தாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடுன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே இருந்தாமல் சொல்லியிருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட பாசத்தை பற்றி எப்பவும் பேச மாட்டாங்களா. வாழப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் பேசிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு பேசி மனசு ஒத்து போச்சுன்னா மட்டும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாத மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கத்தார் என்ற ஒரு நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வருஷத்துக்கு ஒரு முறை இருப்பாங்களாமா. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிலப்பலம் இருக்குது, குத்தகை விட்டுருக்காங்களாமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோ ஓடிட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. 3 கடைகள் கட்டியிருக்காங்களாமா. இன்னொரு 4 வருஷத்தில் அவங்க அப்பா திரும்ப வந்துடுவாங்களாம், பர்மனெண்ட்டாக வந்துடும் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பின்னாடி நலன் கருதி முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வாரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.